தெரியும் இங்க இருக்கிற நீதித்துறைகள் எல்லாம் பாஜக காட்டுற இடத்துல பாயும் கடிக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் அமலாக்கத்துறை பாயுது. இந்த 42 வழக்கும் எப்போ கொடுக்கப்பட்டது? 2014 இருந்து 21 வரைக்கும். ஏங்க கொஞ்சமாவது அமலாக்கத்துறைக்கு மூளை வேணாமா? அந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களான்னு செக் பண்ண கூட மாட்டீங்களா? அண்ணாமலை சொன்னாலே அது எக்ஸல் சீட்ல இருந்து வர பொய்ன்னு தெரியும். யார் அந்த நம்பகத்தன்மையான அவங்க தகவல் கொடுத்தது அப்படின்னு நீதிமன்றம் கேட்டா பேன முடிச்சிட்டு நின்று இருக்காருங்க. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில சென்னை உயர் நீதிமன்றம் அமலாக்கத்துறைய ஒரு சம்பவம் செஞ்சிருக்குங்க. அது மரணடி வாங்கியிருக்க அமலாக்கத்துறை. 1000 கோடி ஊழல் நடந்ததா, டாஸ்மார்க்ல நடந்ததா ஒரு மிகப்பெரிய பேச்சு அடிபட்டது. அது குறிப்பா 1000 கோடி அப்படின்னு கிளப்பி விட்டதே பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை. இத கிளப்பி விட்ட உடனே அமலாக்கத்துறை ஆதாரம் இருக்கான்னு பார்க்க வேணாம், உடனே பாய ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற நீதித்துறைகள் எல்லாம் பாஜக காட்டுற இடத்துல பாயும் கடிக்கும். அது மாதிரிதான் இங்கேயும் அமலாக்கத்துறை பாயுது. பாயும் போது அவங்க 2 பேரை குறி வச்சு அவங்க வீட்டையும் அலுவலகத்தையும் சோதனை பண்றாங்க. ஒண்ணு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கிற ஒருத்தர், அவர் பேர் ஆகாஷ் பாஸ்கரன். இந்த திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வீட்டும் அலுவலகமும் சோதனையிடப்படுது. இன்னொருத்தர் தொழிலதிபர், அவர் யாருடானா விக்ரம் ரவீந்திரன் அப்படின்னு ஒருத்தர். இந்த விக்ரம் ரவீந்திரன் ஆகாஷ் பாஸ்கர் 2 பேர் வீடையும் அலுவலகத்தையும் ஃபுல்லா தேடிட்டு அவங்க லேப்டாப், போனு, மின்னணு கருவிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. உடனே இவங்க 2 பேரும் உயர் நீதிமன்றம் போறாங்க. உயர் நீதிமன்றத்துல இவங்க தொடுத்த வழக்கை விசாரிக்கிற அமர்வு MS ரமேஷ், அதே மாதிரி லட்சுமி நாராயணன் என்கிற நீதிபதிகளை கொண்ட அமர்வு. இவங்க 2 பேரும் என்ன அடிப்படையில இந்த கேஸ நீங்க கொண்டு போறீங்க, எந்த அடிப்படையில இந்த கேஸ் போகுது? நீங்க அடிப்படை முகாந்தரம் இல்லாம ஒரு வீட்டை வந்து நம்ம சோதனையிட முடியாது. அடிப்படை முகாந்தரம் இல்லாம ஒரு வீட்டை இது பண்ண முடியாது. அப்ப எந்த அடிப்படையில நீங்க சோதனையிட்டீங்க? அதை தாண்டி சீல் வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அமலாக்கத்துறை சோதனை பண்ணலாம், ஆனா சீல் எல்லாம் வைக்க முடியாது. அண்ணன் அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, நாங்க சீல் எல்லாம் வைக்கல, நோட்டீஸ் ஒட்டணும், எங்களை கேட்காம உள்ள போறதோ வரதோ இருக்கக்கூடாதுன்னு நோட்டீஸ் ஒட்டணும். உடனே நீதிமன்றம் புடிச்சுக்கிட்டாங்க. என்ன நோட்டீஸ் ஒட்டினீங்க? என்ன நோட்டீஸ் ஒட்டினீங்க? எதுக்கு நோட்டீஸ் ஒட்டுறீங்க? அதுக்கு அந்த நோட்டீஸ் ஒட்டினதுக்குள்ள இருக்கிற அரசியல் என்ன சொல்லுங்க? நீங்க தான் உங்களுக்கு அதிகாரமே இல்ல சீல் வைக்கிறதுக்கோ அதுக்கோ, உங்களை கேட்டு உள்ள போகணும் வரணும்னு நீங்க யார் அதை முடிவெடுக்கிறதுக்கு? சரி, எந்த அடிப்படையில நீங்க வழக்கு தொடுத்தீங்க? 2-3 ரெக்கார்டை தூக்கி போடுறாங்க, கொடுக்குறாங்க. அது சீலிடப்பட்ட கவர்ல கொண்டு போய் நீதிமன்றத்திடம் கொடுக்குறாங்க. அந்த 2-3 ரெக்கார்டையும் பிரிச்சு பார்த்துட்டு இதை வச்சுட்டு நீங்க எப்படி கேஸ் நடத்தலாம்? இது என்ன ஆதாரமா? என்ன நீங்களா யூகம் பண்றீங்களா அப்படின்னு தூக்கி முகத்துல அடிச்சுட்டு நாளைக்கு எனக்கு ஆதாரம் வேண்டும் அப்படின்னு நேத்து அனுப்பிட்டாங்க. நேத்து அனுப்புனதுல பயங்கர அடி விழுந்துருச்சு. வேற வழி இல்லாம நேத்தே ஆமா எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, சீல் வைக்கலாம் எங்களுக்கு அதிகாரம் இல்ல, நாங்க திறந்து விட்டுறோம் அப்படின்னு நேத்தே அவங்க பயந்துட்டாங்க. இந்த நீதிமன்றத்தில் நடந்த விவாதம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்ப நீதிமன்றம் கேக்குது, எந்த கேஸ் அடிப்படையில இவங்க 2 பேர் வீட்டுக்கு போனீங்க? முத கேள்வி. எந்த கேஸ் அடிப்படையில? 42 கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 42 வழக்கும் எப்போ கொடுக்கப்பட்டது? 2014 இருந்து 21 வரைக்கும். 21க்கு மேலதான் திமுக மே மாசத்துக்கு மேல ஆட்சிக்கு வர்றாங்க. அப்ப இது எல்லாமே 1-2 கேஸை தவிர முழுக்க அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த கொடுக்கப்பட்ட வழக்குகள். அங்க டாஸ்மார்க்ல தவறு நடந்ததா கொடுக்கப்பட்ட வழக்குகள். நீங்க அப்ப கூட்டணியில இருந்தவங்க உள்ள வந்து இதை விசாரிச்சிருக்கணும்ல. அதை தூக்கிட்டு வந்து சம்பந்தமே இல்லாம திமுக அரசுடைய ஆட்சி காலத்துல 1000 கோடி ஊழல்னு ஒரு பொய் பரப்புரை பிரச்சாரத்தை செய்யறீங்க. இதை செஞ்சது மட்டும் இல்லாம சம்மந்தமே இல்லாம 2 பேர் வீட்டுல போறீங்க. இப்ப நீதிமன்றம் கேக்குது, ஓஹோ அந்த 42 கேஸ வச்சுதான் இவங்க வீட்டுல போய் நீங்க சோதனை பண்ணீங்க, ரைட்டு. அந்த 42 கேஸ்ல எதுலயாவது இவங்க பேர் அக்யூஸ்டா இருக்கா? இவங்க பேர் குற்றவாளிகள் லிஸ்ட்லயோ குற்றம் செய்தவர்கள் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க நீதிமன்றம். இல்ல சார், என்ன அவமானகரமான வேலை. அந்த 42 வழக்குலையுமே 42 புகார்லையுமே இவங்க பேரே இல்லாம நீங்க எப்படி போய் விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதை விட இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 42 வழக்கு எப்ப 2014 இருந்து 2021 வரைன்னு சொல்லியிருக்கேன். அந்த காலகட்டத்துல இந்த கேஸ்ல குற்றவாளியா காமிச்சு வீட்டுல போய் சோதனை பண்ணாங்கல்ல, இவங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க படிக்கிற மாணவர்களா இருந்திருக்காங்க. இந்த படிக்கிற மாணவர்களா இருந்தா இவங்க கிட்ட நீங்க எப்படி அந்த கேஸ கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னு கேக்குறாங்க. ஏங்க கொஞ்சமாவது அமலாக்கத்துறைக்கு மூளை வேணாமா? அந்த காலகட்டத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களான்னு செக் பண்ண கூட மாட்டீங்களா?
அமலாக்கத்துறை அசிங்கப்பட்டிருக்குங்க. அவங்க 2 பேரும் அந்த காலத்துல படிச்சுட்டு இருக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கிறவங்களை எப்படி நீங்க இந்த கேஸ்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டா பெப்பேன்னு முழிக்கிறாங்க. சரி, இன்னைக்காவது கொண்டு போய் கொடுத்தாங்களா அவங்க மேலான ஆதாரத்தை அப்படின்னா, இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்ததா ஆதாரமே இல்லைன்னு தூக்கி மூஞ்சில அடிச்சுட்டாங்க. இதை வச்சு எப்படிங்க கேஸ் நடத்துங்க, இது ஆதாரமா அப்படின்னு முகத்தில் அடிச்சிருச்சு உயர்நீதிமன்றம். அது மட்டும் இல்ல, சீல் வைக்கப்பட்ட வீடுகள்ல இருந்து எடுக்கப்பட்ட லேப்டாப், மின்னணு கருவிகள், செல்போன்ஸ் எல்லாத்தையும் திரும்ப இன்னைக்கு ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கிறதுக்கு நாங்க ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு டம்முன்னு மண்டிக்கிட்டு செல்போன் எல்லாத்தையும் நாங்க கொடுக்கறதுக்கு தயாராயிட்டோம்னு காலிலே சாஷ்டாங்கமா விழுந்துருச்சு அமலாக்கத்துறை. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கேக்குறாங்க நீதிபதி, சரிங்க அன்னைக்கு காலத்துல அவங்க படிச்சுக்கிட்டு கிடந்தாங்க, அவங்க பேரும் இந்த குற்ற வழக்குல இல்ல, எந்த அடிப்படையில போனீங்கன்னு கேட்டுட்டு வேற என்ன சோர்ஸ்ல இவங்க வீட்டுல போய் நீங்க இது பண்ணீங்க? இல்ல, எங்களுக்கு சொன்னாங்க, எங்களுக்கு கிடைச்ச தகவல் கிடைச்சது, ஒரு நம்பகத்தகமான தகவல் கிடைச்சது, அதனால நாங்க போய் இது பண்ணோன்னே தலையில அடிச்சுக்கிச்சு நீதிமன்றம். யோ, நம்பகத்தகமான ஒரு தகவல் ஒரு இடத்துல இருந்து வருதுன்றதுக்காக நீ போய் ஒரு வேலையை ஆரம்பிப்பீங்களா? யார் அந்த நம்பகத்தன்மையான தகவல் கொடுத்தது? அண்ணாமலையவா கோர்த்து விட முடியும்? அண்ணாமலை சொன்னாலே அது எக்ஸல் சீட்ல இருந்து வர பொய்ன்னு தெரியும். யார் அந்த நம்பகத்தன்மையான உங்க தகவல் கொடுத்தது அப்படின்னு நீதிமன்றம் கேட்டா பெப்பேன முடிச்சிட்டு நின்று இருக்காருங்க. உடனே நீதிமன்றம் கடுப்பாயிடுச்சிங்க. பாரு, உங்க அதிகார எல்லையை மீடுறீங்க, சட்டத்திற்கு புறம்பாக நீங்க இந்த வீட்டை போய் சோதனை பண்ணிருக்கீங்க, சட்டத்திற்கு புறம்பா சீல் வச்சிருக்கீங்க, சட்டத்திற்கு புறம்பா அவங்களை ஹராஸ் பண்ணிருக்கீங்க. இது எல்லாமே சட்டப்படி நீங்க செஞ்சிருக்கவே கூடாது. எந்த ஆதாரமும் அடிப்படையா இல்லாம நீங்க எப்படி அவங்க வீட்டுல போய் நீங்க சீல் வச்சீங்க? எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச உடனே இன்னைக்கு போய் அவ்வளோத்தையும் கையில கொடுத்துட்டு சீல் ஓட்டுறதுக்காக, அதாவது சீல் வைக்காம ஒரு நோட்டீஸ் விட்டு வந்துருங்க. அந்த நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு கையை கட்டி அம்மா அப்பா எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கோர்ட்ல நிக்கிறாங்க. கேவலமா இல்ல? அதுல நீதிமன்றம் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் அதிகாரத்தை விரிவாக்கி கொண்டே வருகிறீர்கள். ரொம்ப முக்கியமான இடம். நீங்க தான் உச்சபட்சம் அதிகாரம் உடையவர்களாக உங்க அதிகாரத்தை விரிவு பண்ணிட்டே இருக்க. சீல் வைக்க கூடாது, வைக்கிற. அந்த கேஸ்ல அவங்க பேரே இல்ல, அவங்க வீட்டை போய் செக் பண்ற, அவங்கள குற்றவாளியா வந்து ஊடகத்துல சொல்ற, இது எல்லாமே அவங்கள வந்து பின்னுக்கு தள்ளும். இதை எப்படி உங்க அதிகாரத்தை நீங்க ஓவரா வந்து பயன்படுத்தி உங்க அதிகார எல்லையை விரிச்சுக்கிட்டே போறீங்களே எப்படி அப்படின்னு நீதிமன்றம் கேட்டுட்டு, ஆதாரம் இல்லாம இப்படி தூக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா நடக்கிறதே வேறன்னு எச்சரிச்சு அனுப்பிட்டு, எனக்கு ஆதாரம் வேணும், 4 வாரம் உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள வா அப்படின்னு கேஸ ஒத்தி போட்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இந்த ஓராண்டுல மட்டும் அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்கி இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கு. 2வது, பலர் சிக்கி இருக்கிறாங்க. நீங்க அமலாக்கத்துறை தான் இங்க வந்து மணி லாண்டரிங், அதாவது பண பரிமாற்றத்தில் நடக்கிற அயோக்கியத்தனத்தெல்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு அமைப்பு நம்ம நம்புறோம். ஆனா இந்த அமலாக்கத்துறை தான் மோடியுடைய ஏவலாளாக, மோடியினுடைய அடியாளாக, மோடிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பா மாறி இருக்கு. அதுக்கான சன்மானம் தான் போறவங்க வர்றவங்க எல்லாரையும் மிரட்டி பணத்தை புடுங்குறது. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவங்க வரும்போது ஒரு குழந்தைங்க உண்டியல் கொடுத்தாங்க. அந்த கேஸ ஃபுல்லா நம்ம படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். அந்த உண்டியல் கொடுத்தாங்கல்ல குழந்தைங்க, அத வந்து வன்மமா வச்சுக்கிட்டு பாத யாத்திரையில ராகுலினுடைய நடைபயணத்துல நீங்க வந்து உண்டியல் எப்படி கொடுக்க போச்சுன்றத வன்மத்தை வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவையும் அம்மாவை, அந்த குழந்தைங்களுடைய அப்பா அம்மாவை நெருக்கடி கொடுத்து அமலாக்கத்துறை விடாம வீட்டுல போய் அவங்கள டார்ச்சர் பண்ணி குழந்தைங்களை விட்டுட்டு கடிதம் எழுதி வச்சுட்டு செத்து போனாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அமலாக்கத்துறை. நம்ம ஊர்ல ஈரோடு பக்கத்துல 2 பெரியவங்க, ஒரு 70 வயதுக்கு மேல இருக்கிறவங்க 2 பேருமே, அந்த 2 பேருடைய நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக உள்ளூர்ல இருக்கிற பாஜக காரன் அவங்கள வந்து பயங்கரமா ஹராஸ் பண்ணிட்டு இருக்க, கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில அவங்களுக்கு ஈடி ஒரு இத சம்மன் அனுப்புது. என்னையா அப்படின்னா, வந்து ஆஜராகு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த நிலை என்ன, அவர் சாதி பேரெல்லாம் போட்டு ஒரு அட்ரஸ்ல அவருக்கு அனுப்புது. கடைசியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வழக்கு அங்க போய் காலில் விழுந்து ஈடிய நாமெல்லாம் சேர்ந்து அடிச்ச அடியில இந்த வழக்கு புஷ்ன்னு போச்சு, மன்னிப்பு கேட்டு அனுப்பி விட்டானுங்க. இதே ஈடி மணல் கடத்தல் கொள்ளை வழக்குல ஒரு டைரியில கிடந்த பல நம்பர்களை வச்சு அவங்க வீட்டு அட்ரஸ பிடிச்சு போய் விசாரிக்கும் போது கமலாலயத்துல ஒரு பியூனா, ஒரு சாதாரண வேலையில இருக்கிற ஜோதி மணின்ற வீட்டுக்கு போயிட்டாங்க. மணல் கடத்தல் கேஸ்ல, மணல் கொள்ளை கேஸ்ல அவர் பேர் இருக்கு, எதுல டைரியில இருக்கு. அப்ப மணல் கடத்தல் கேஸ விசாரிக்க போனவங்க அந்த டைரியில இருந்து இவருடைய பேரையும் பார்த்து வர்றாங்க. வீட்டுல இவர் வீடுன்னு தெரியாம உள்ள நுழைஞ்சிருச்சு ஈடி. 1 மணி நேரத்துலங்க
கடகட கடகட கடகடன்னு பாஜக கும்பல்லாம் போன் பண்றாங்க, அப்படி இப்படின்றாங்க. பட்டண ஈடி தலைதறிக்க வெளியே ஓடுது. இதே டி நகர்ல பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடினாங்க. அப்போ இந்த பிஜேபி அரசு நீதித்துறைகளை, அது ஒரு சிபிஐயா இருக்கட்டும், அது ஒரு அமலாக்கத்துறை, ஐடியா இருக்கட்டும், எல்லா துறைகளையும் ஏவல் துறைகளாக தங்கள் எதிர்கட்சியின் மீது அவங்கள வச்சு பாஞ்சு, அவங்கள வச்சு பொய் கேஸ போட்டு, அவங்கள ஹராஸ் பண்ணி ஜெயில போட்டு அவங்கள ஒடுக்குறது, இல்லைன்னா மிரட்டுறது, இல்லைன்னா தாங்கச்சியில சேர்க்கறது, இந்த அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுல 1000 கோடி ஊழல் நடந்ததுன்னு அதிமுக காலத்தில் நடந்த பிரச்சனைகள், ஊழல்கள், வழக்கு அம்புட்டையும் தூக்கிட்டு வந்து இங்க போட்டு இப்போ ஒரு குழப்பத்தை பண்ணி அதுக்குள்ள ஒரு அரசியலை பண்ணி கேவலமா அடி வாங்கிட்டு நிக்குது இந்த அமலாக்கத்துறை. உயர் நீதிமன்றம் ஏற்கனவே அடின்னு அடிக்குது, உச்ச நீதிமன்றம் துவச்சு தொங்க போட்டுட்டு இருக்கு. ஆனா கூச்சமே இல்லாம இந்த கும்பல் மீண்டும் மீண்டும் அடியால் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாங்க.